ஆதம்பாக்கத்தில் முருகேசன் சாமியார் குளங்குட்டையில் குப்பைமேட்டில் 11,68,00,000 பல்நோக்கு திருமண மண்டபம் கட்டப்படுகிறது. 30 வருடத்துக்கு முன்பு வற்றாத குளங்குட்டையாக இருந்த இடத்தை அதற்கான சான்று இயக்குனர் நில பதிவேடு துறை மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. அதன் அருகிலேயே ஒரு கிணறு, வற்றாத கிணறு இருந்தது. அதற்கு பெயர் சொட்டர் கிணறு என்றாங்க அந்த காலத்தில். அப்பொழுது ஆலந்தூர் ஆதம்பாக்கம் ஏரியாவில் தண்ணீர் கிடையாது, பற்றாக்குறை. இந்த கிணற்றிலிருந்து தான் ஆலந்தூர் ஆதம்பாக்கம் மக்கள், பொதுமக்கள் வந்து இந்த கிணற்றில் தண்ணி சுற்றி எடுப்பார்கள். அதுக்கு தான் சொட்டர் கிணறு என்று பெயர் வந்தது. வட்டாத கிணறு 80 ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு பணமரத்தை ஓடிட்டு போயிருக்காங்க சார். இந்த ஏரியாவிலே வட்டாத கிணறு என் கிணறு தான் சார். அந்த தெரியுது பாருங்க ஒரு ஊரு. அந்த ஊருக்காரப்ப இந்த கிணத்துல தான் சார் தண்ணி எடுத்துட்டு போவான். குளத்தில் நகராட்சி சேர்மனாக இருந்த RS பாரதி அவர்கள் நகராட்சி குப்பைகளை சிறிதாக கொட்டி அந்த குளங்குட்டையை மேடாக்கி நிலத்தை உருவாக்கினார். அம்புட்டி ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். சரி, அதுக்கு போனாலும் பரவாயில்ல, கிணத்த ஆட்டையை போட்டு வகுத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களே. இங்க பாருங்க, அந்த ஸ்ரீ கல்யாண மண்டபம் இடத்தில் கல்யாண மண்டபம் கட்டினார்கள். அந்த கல்யாண மண்டபம் ஒரு கட்டத்தில் 3 அடி கீழே இறங்கியது. அதனால்தான் மேல் மண்டபத்தில் உணவு வழங்க கூடம் இருந்தது. அதனால் நகராட்சி தீர்மானம் போட்டு பக்கத்தில் ஒரு டென்ட் செட்டு போட்டு உணவு அருந்தும் இடமாக மாற்றி அமைத்தார்கள். தற்போது அந்த ஸ்ரீ கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டு பல்நோக்கு கல்யாண மண்டபமாக உருவாக்கப்படுவதற்காக இந்து முறைப்படி தாமோ அன்பரசன் அமைச்சர் அவர்களும் மற்றும் சேகர்பாபு அவர்களும் இந்து முறைப்படி பூமி பூஜை செய்தார்கள் பல்நோக்கு மண்டபம் கட்டுவதற்காக. சில வருடங்களுக்கு முன் போரூரில் நீர்நிலை இழக்கும் இடத்தில் பல அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்தது. அதற்கு காரணம் நீர்நிலை இழந்த இடமாகும். அதேபோன்று தற்போது கட்டப்படும் நிலமானது அந்த காலத்தில் ஒரு காலத்தில் குளக்குட்டையாக இருந்தது. அதை குப்பையில் கொட்டி தற்காலிகமாக ஸ்ரீ கல்யாண மண்டபம் சதசகலம் உருவாக்கினார்கள். இந்த கல்யாண மண்டபம் கட்டுவதற்கு நாங்கள் ஆட்சேபனை செய்யவில்லை. ஆனால் 30 அடிக்கு கீழே குப்பைகள் இருக்கிறது. அதை அகற்றிவிட்டு மண் தரம் கட்டிட நிபுணர்களை கொண்டு ஆய்வு செய்து கட்டடங்களை கட்ட வேண்டும்.